இந்திய நாட்டுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சுதேச அரசுகள் இருந்திருக்கும். ஒரு 3 சுதேச அரசுகள் மட்டும் இந்தியாவோட இணைய மறுத்திருக்கும். சோ நம்பர் 1 என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்பர் 2 ஜுனாகத், நம்பர் 3 என்ன அப்படின்னா ஹைதராபாத். ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரூல் பண்ணவர் யாருன்னா மகாராஜா ஹரிசிங். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்க தனியா இருந்துக்கிறோம். இந்தியாவோடையும் இணையல, பாகிஸ்தானோடையும் நாங்க இணைய விரும்பல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசசன் பாகிஸ்தான் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேல வந்துட்டு போர் தொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசசன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருவும் மகாராஜா ஹரிசிங்கும் சைன் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீரை இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜுனாகத் பொறுத்த வரைக்கும் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கத்தியாவாட் பெனிசுலால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட இணையறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாட்டினுடைய மன்னர். பட் என்ன அப்படின்னா, மக்கள் வந்துட்டு இந்திய நாட்டோட இணையணும் அப்படின்னு சொல்லி பீப்பிள் ரெஃபரண்டம் மக்கள் வாக்கெடுப்பின் மூலமா இந்த பகுதியை இணைச்சாங்க. ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, போலீஸ் ஆக்ஷன், அதாவது ஆபரேஷன் போலோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆக்ஷன் மூலமா ராணுவ நடவடிக்கை மூலமா ஹைதராபாத்ல இந்தியாவோட இணைச்சாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.